ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ கொடுத்தாச்சு. இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நீதிமன்றம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா நாட்டோட உயர்நிலை நீதிய அமைப்பு உயர் நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம்னு சொல்கிறோம். நம்ம நாட்டோட உயரிய நீதி அமைப்புங்கிறது வந்து உச்ச நீதிமன்றம். ஆனால் ஆஸ்திரேலியா நாட்டோட உயர்நிலை நீதி அமைப்புக்கு பேர் வந்து உயர் நீதிமன்றம் தான், ஹைகோர்ட் தான். அங்கே மாநில தலைமை நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமை நீதிமன்றங்கள் வந்து உச்ச நீதிமன்றம். அப்படியே மாற்றி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிறத விட அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஆஸ்திரேலிய நீதிமன்றங்கள் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய நிலப்பரப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. இந்திய ஒன்றியம் என்ற ஒரு கருத்து வந்து இந்திய நிலப்பரப்பு என்பதிலிருந்து வேறுபட்டதாகும். இந்திய ஒன்றியம்ங்கிறது வேறு, இந்திய நிலப்பரப்பு அப்படிங்கிறது வேறு. இந்திய ஒன்றியம் என்பது கூட்டாட்சி முறையில் உள்ள 21 மாநில அரசாங்கங்களையும் மத்திய அரசாங்கத்தையும் குறிக்கும். ஒன்றியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஸ்டேட்ஸ் அண்டு மத்தியம் சென்டர் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம். அதே இது இந்திய நிலப்பரப்பு அப்படின்னா என்னன்னா 28 மாநிலங்கள், அப்புறம் 9 மத்திய அரசின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள். ஓகேவா? ஸோ மத்திய அரசோட ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் மொத்தம் 9, அப்புறம் பெறப்பட்ட பகுதிகள், அதாவது சுதந்திரத்திற்கு பின் இந்திய அரசாங்கத்தினால் முயன்று பெறப்பட்ட பகுதிகள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, டாமன் டையூ, இந்த பகுதிகள்லாம் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டது. அவைகள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் ஆவதற்கு முன்னால் பெறப்பட்ட பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பு. 28 மாநிலங்கள் பிளஸ் 9 மத்திய அரசுக்கு உட்பட்ட பகுதிகள், அப்புறம் பெறப்பட்ட பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்ததான் நிலப்பரப்பு. ஆனா இந்திய ஒன்றியம்ங்கிறது அந்த 29 ஸ்டேட்ஸ் பிளஸ் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்ததான் இந்திய ஒன்றியம். அடுத்து தமிழ்நாட்டிற்கு 18 இடங்கள் வந்து மாநிலங்களவையில் உள்ளது. இது ரொம்ப முக்கியம், என்ன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு மாநிலங்களவையில் எத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 இடங்கள். அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லியிருக்காங்க. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் வந்து கூட்டாட்சி முறையின் அங்கம் கிடையாது. இந்த ஆணையம் வந்து 73 மற்றும் 74 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தக்கூடியது. ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையம், அதாவது பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் நகராட்சி அமைப்புக்கு வரக்கூடிய தேர்தல் எல்லாத்தையுமே மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். இது எங்க இருக்கு இந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது? சென்னையில இருக்கு. அண்ட் இது எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73, 74. இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம், அந்த சட்ட திருத்தம் கேட்பாங்க. அடுத்து LR பொம்மை வழக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. SR பொம்மை வழக்கு, அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு. சோமப்ப ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக மாநிலத்தின் 11வது முதல்வராக இருந்தவர். அதாவது 1924 இருந்து 2007 வரைக்கும். ஓகேவா? கர்நாடக மாநிலத்தின் 11வது முதல்வராக பணியாற்றியவர் தான் பொம்மை அவர்கள். ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துல 1996 இருந்து 98 வரைக்கும் மனிதவள முன்னேற்ற அமைச்சராகவும் இருந்திருக்காரு. HD தேவகவுடா அப்புறம் IK குஜரால் ஆகிய 2 பிரதமர்களின் அமைச்சரவையில இவர் பணியாற்றியிருக்கார். யாரு? பொம்மை அவர்கள். அண்ட் SR பொம்மை அவர்கள் முதல்வராக இருந்த கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. ஸோ இவர் வந்து முதலமைச்சராக இருந்த போது அந்த அரசாங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதை எதிர்த்து தான் முதல்வர் SR பொம்மை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல 1994 ஆண்டு புகழ்பெற்ற பொம்மை வழக்கு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில உறவுகளில் மாநில உரிமைகளை காப்பதில் பொம்மை வழக்கு தீர்ப்பு மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. ஸோ மாநில உரிமைகளை காப்பதில் இவருடைய வழக்கோட தீர்ப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த தீர்ப்போட மைய கருத்து. ஓகேவா? ஸோ மத்திய அரசு வந்து ஒரு மாநில அரசு வந்து நீக்க முடியாது.
அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்புல முடிவா சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு 356வது உறுப்பை கவனத்துடன் கடைசி ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும். அரசியல் சாசன ஆட்சி சீரழிந்தால் மட்டுமே இவ்வுறுப்பை மத்திய அரசு பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அங்க ஆட்சியில ஏதாவது அந்த அரசியல் சாசன ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பங்கம் வர்றப்போ மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 356 பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கவில்லை, மத்திய அரசாங்கத்தின் கட்டளைகளை மாநில அரசாங்கம் மதிக்கவில்லை போன்ற காரணங்களுக்கு மட்டுமே மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்யலாம். தேவையில்லாம வேற எதுக்காகவும் செய்யக்கூடாது. சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 356வது உறுப்பை பயன்படுத்த கூடாது. எடுத்துக்காட்டாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாடாளுமன்ற தேர்தல் மாநிலத்தில் ஆளும் கட்சி தோற்றுவிட்டது, இந்த மாதிரியான சாதாரண காரணங்களுக்காக 356 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் அரசியல் சாசன ஆட்சி முறை சீரழிந்து விட்டது என்ற ஆளுநரின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாநிலத்தில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை ஆளுநரின் அறிக்கை தெளிவாக விவரிக்க வேண்டும். மாநிலத்தின் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நீங்க 356 அப்படிங்கிற சட்டத்தை வந்து அமல்படுத்த முடியும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அடுத்து அதோட கண்டினியூஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற உறுப்பு 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்வது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது. உறுப்பு 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். ஓகேவா? உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் உச்ச நீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 356 போட்டு ஒரு மாநில அரசை பதவி நீக்கம் செய்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பா அவங்க செஞ்சிருந்தாங்க, அதை வந்து 356 அவங்க தவறா பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணலாம், தலையிட்டு அப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்ட மாநில அரசாங்கத்தை திருப்பி பதவியில அமர்த்தி கொண்டு வரலாம். அதுக்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பொம்மை வழக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையில் இருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். ஸோ அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 356 வந்து தேவையே இல்லாததுன்னு சொன்னாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சில அரசமைப்பு உறுப்புகள் இதெல்லாம் எதுக்குரியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆர்டிக்கல் கொடுத்து இது எதுக்கெல்லாம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா எழுதிடலாம். ஆர்டிகல் 315 வந்து ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். ஓகேவா? நம்ம இப்போ எழுதுறோம் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதுக்கான உறுப்பு தான் 315. 316 வந்து உறுப்பினர்கள் நியமனம் பதவிக்கால வரம்பு. அடுத்து 17 வந்து 317 வந்து தேர்வாணைய உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம். 318 வந்து தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறை உருவாக்குதல். 319 வந்து நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல். அடுத்து 320 தேர்வாணையத்தோட வேலை என்ன, பணிகள் என்ன. 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். 322 வந்து தேர்வாணையத்தோட செலவினம். 323 தேர்வாணையம் அறிக்கைகள். ஸோ இது எல்லாமே தேர்வாணையங்கள், பணியாளர் தேர்வாணையங்கள் பற்றது அதுக்குரிய ஆர்டிக்கிள் வரிசையா கொடுத்து அதோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் வரி வகைகள் 2 வரியா பிரிக்கிறோம், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ டைரக்ட்னா என்ன, நேரடி வரிகள், அரசுக்கு நம்ம நேரடியா வரி செலுத்துறது. மறைமுக வரிகள்னா என்னன்னா உற்பத்தி மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள். நம்ம இது டைரக்டா வரமாட்டோம், பட் மறைமுகமா நம்ம கவர்மெண்ட் கொடுப்போம். நேரடி வரிகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸ், செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி, இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ். மறைமுக டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா அது. அடுத்து முத்திரை வரி,
கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. இது வந்து நேரடி வரியா மறைமுக வரியா, இல்லைன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்க, சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், வான் எரிபொருள், இயற்கை எரிவாயு, மது ஆகியவை தவிர ஏனைய பொருட்கள் அனைத்தும் மதிப்பு கூட்டு வரிகள் அடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருள் விநியோகம் அல்லது சேவை வழங்குதல், அதாவது பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா உள் மாநிலத்துக்கு, அதாவது மாநிலத்திற்குள்ள அப்படிங்கிறதையும் பிரிக்கிறாங்க. அப்புறம் 2 மாநிலங்களுக்கு இடையேன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மாநிலத்துக்குள்ள வரக்கூடிய ஜிஎஸ்டியையும் 2ஆக பிரிக்காங்க. மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி, இன்னொன்று வந்து மத்திய பொருட்கள் மற்றும் சேவை வரி. இந்த மாநிலங்களுக்கு இடையே, அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையேயான சேவை வரி வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட பொருள் மற்றும் சேவை ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி, ஓகேவா, அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ அப்போ 3 வகையான ஜிஎஸ்டி இருக்கு. மாநில ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி. மாநில ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஜிஎஸ்டி வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, அதாவது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, லாட்டரி, மாநில கூடுதல் வரி தீர்வு, இது எல்லாமே மாநில ஜிஎஸ்டிக்குள்ள வரும். மத்திய ஜிஎஸ்டிக்குள்ள வந்து மத்திய வரி, மத்திய சுங்க வரி, கூடுதல் சுங்க வரி, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் சுங்க வரி, கூடுதல் கல்வி மற்றும் இடைநிலை அல்லது மேல்நிலை பள்ளி தீர்வு, இது எல்லாமே மாநில ஜிஎஸ்டியில் வரும். ஸோ 3 ஜிஎஸ்டி இருக்கு, அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. 1953ஆம் ஆண்டு எவரெஸ்ட் பயணம் வெற்றி பெற்றவுடன் தேசியவாதம் குறித்து முதலமைச்சருக்கு நேரு எழுதிய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எவரெஸ்ட் உச்சியை அடைந்த மாபெரும் சாதனையாகும். அது குறித்து நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளலாம். இங்கே சில மனிதர்கள் அற்பமான குறுகிய தேசியவாத கண்ணோட்டத்தினை வெளிப்படுத்துகின்றனர். எவரெஸ்டை முதலில் அடைந்த டென்சிங் இந்தியரா அல்லது நேபாளியா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. ஸோ இதுல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எவரெஸ்டை முதல்ல அடைஞ்சவர் பேர் வந்து டென்சிங் அப்படிங்கிறவர். மற்றவர் உதவியின்றி எதையும் செய்து முடிக்க முடியாது. உண்மையில் இருவரும் இணைந்து இத்தகைய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் மற்றும் உழைப்பு மற்றும் பயண தியாகங்கள் ஆகியனவற்றின் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தன. மாபெரும் மனித சாதனைகள் யாவும் எண்ணிலடங்கா மக்களின் கடுமையான தொடர் முயற்சியின் விளைவே ஆகும். ஒரு மனிதனின் கடைசி படிக்கட்டு மற்றொருவரின் தொடக்கமாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இவ்வாறு விவாதித்து இந்த விஷயங்கள் குறுகிய மற்றும் கண்டனத்திற்குரிய தேசியவாதமாகும். இது நமது நாட்டிற்கு பெருமை சேர்க்காது என்பதை உணர வேண்டும். மேலும் அது மக்களை குறுகிய மனப்பான்மையோடு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைக்கு இட்டு செல்லும். ஸோ இதுல வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மத்திய அரசாங்கத்தின் கல்வி நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு யார் பரிந்துரை செஞ்சாங்கன்னா மண்டல் ஆணையம். இது ரொம்ப முக்கியம். ஸோ கேட்கலாம், மத்திய அரசாங்கத்தின் கல்வி நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி பரிந்துரை செய்த ஆணையம் எதுன்னு கேட்டாங்கன்னா மண்டல் ஆணையம். மனித கழிவுகளை மனிதரே அகற்றும் நிலை. மனிதர் கழிவுகளை மனிதரே அகற்றும் நிலை தொடர்வது அரசமைப்பில் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும், எனவே இது போன்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது தொடர்புடைய அரசுகள் நிறுவனங்களின் கடமை என்று உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டே முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இன்று கூட இந்தியாவின் பல நகரங்களில் இந்நிலை நீடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2011 வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அந்த நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2018 உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல். ஸோ வறுமை பட்டியல் கொடுத்துருக்காங்க. வறுமையின் பரிமாணம், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவா தேவையில்லை. அடுத்து நிதி ஆயோக்கோட இலக்குகள் ரொம்ப முக்கியம். ஸோ நிதி ஆயோக்கோட இலக்குகள் என்னன்னா, கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல், அரசுகளின் தீவிர ஈடுபாடு இருக்கும், கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயர் அளவில் ஒருங்கிணைத்தல், பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல், தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கைகள், தொடர்படைப்பாக்க மேம்பாட்டுக்கான பின்னூட்டம்,
பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்கள். அறிவு, படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மேடை. நல்ல ஆளுகை வழங்குவதற்கான ஆய்வுக்கான மிகச்சிறந்த வலையமையம். தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல். ஸோ இதெல்லாமே நிதி ஆயோக்கோட இலக்குகளாக இருக்கிறது. அடுத்து, திட்ட ஆணையத்திலிருந்துக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட காரணங்கள் என்ன? எதனால திட்ட ஆணையத்தை திட்டக்குழுவை எடுத்துட்டு நிதி ஆயோக்கு கொண்டு வந்தாங்க? 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில் ஆதாரங்களை திட்ட ஒதுக்கீடு செய்வதற்கு மாறாக மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் என்ற ஒரு புதிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை குழுவாக செயல்படுவதற்காக நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, இந்த நிதி ஆயோக் அமைப்பு வந்து இந்தியாவில் 28 மாநிலம் மற்றும் 9 ஒன்றிய பகுதிகளில் தலைவர்களை உள்ளடக்கியது. அதன் முழு நேர நிர்வாகிகளான துணைத் தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிபுணர்கள் வந்து நிதி ஆயோக் தலைவர் பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்வார். இது திட்ட ஆணைய நடைமுறைக்கு மாறுபாடானதாகும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? பிரதமருக்கு. திட்டமிடல் தொடர்பான முக்கிய வேறுபாடு என்னவென்றால், நிதி ஆயோக் திட்டமிடல் பெரும் ஆர்வம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? மாநில அரசுகள் வந்து தலையிட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம். மாறாக திட்ட ஆணையத்தின் அணுகுமுறையோ அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே அளவினை கொண்டதாக இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, திட்ட ஆணைய பங்களிப்பு என்பது விரிந்த திட்டங்களை உருவாக்குவது என்றாலும் அதன் தகுதி ஆலோசனை வழங்குதல் என்ற அளவிலேயே இருந்தது. ஆனா நிதி ஆயோக் மாநிலங்களோட தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. திட்டமிடல் கொள்கை வகிப்பதில் மாநில அரசுக்கு அரிய வாய்ப்புகள் அளிக்கப்படுறது கிடையாது. இதுவே திட்ட ஆணையத்தின் அணுகுமுறையாக இருந்திருக்கு. ஆனா மாநிலங்கள் நேரடியாக இல்லாமல் தங்கள் தேசிய வளர்ச்சி குழுவின் மூலம் மட்டுமே தங்கள் கருத்துக்களை கூற முடியும். நிதி ஆயோக்கு இது தொடராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து நிதி ஆயோக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.